போறோம் அப்படின்னா அதேதான் splitting the midtermல type 3 பார்க்க போறோம். மொத்தம் 4 types இருக்கு. அதாவது first typeல வந்து 2 plus ரெண்டுமே அதாவது இங்கேயும் plus இங்கேயும் plus. செகண்ட் டைப்ல இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். இப்ப தேர்ட் டைப் என்ன பார்க்கறோம்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். அப்ப பேசிக் ஸ்டெப்ஸ் as usual நம்ம எப்பவும் போடுறதுதான் a into c. இது வந்து a, இது b, இது c. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து a into c. a வந்து 1 into c வந்து 24 is equal to 24. அதான் ப்ராடக்ட். b வந்து -10. அது வந்து சம். ஓகேங்களா? இப்ப நம்ம எதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா அந்த சம்முக்கு தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி சம்முக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க கூடாது. எதுக்கு இம்பார்ட்டண்டா எதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப 24க்கு வந்து ஏன் சேம் எக்ஸாம்பிளே ஒவ்வொரு டைமும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா டைப்புக்கும் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து சொல்லி கொடுக்குறேன்னா ஒவ்வொரு டைமும் சைன் சேஞ்ச் ஆகுறப்ப அந்த ஃபேக்டர்ஸும் சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு 4 டைப்ஸையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இங்க 24க்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் போடுவோம். ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுட்டு 1 into 24 அதுக்கப்புறம் செகண்ட் டேபிள் போடுவோம். ஏன் செகண்ட் டேபிள் போடுவோம்னா அது ஈவன் நம்பர், அதனால செகண்ட் டேபிள் போடுறோம். செகண்ட் டேபிள் போட்டா 2 12s are 24. தேர்ட் டேபிள் போட்டோம்னா 3 8s are 24. ஃபோர்த் டேபிள் போட்டோம்னா 4 6s are 24. இப்ப ப்ராடக்ட் வந்து +24. நமக்கு சம் நமக்கு என்ன வரணும்? -10 வரணும். அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய சைன் வந்து எப்படி எடுக்கணும்? ரெண்டுமே மைனஸ் சைன் எடுக்கணும். ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் சைன் எடுக்கணும். ஏன் ரெண்டு நம்பருக்கு மைனஸ் சைன் எடுக்கணும்னா மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரும். மைனஸையும் ஆட் பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம். இது ஆல்ரெடி நம்ம பேசிக்லயே படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ், இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ், மைனஸ் 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 மைனஸ். ஓகேயா? இப்ப -1 -24 அப்ப என்ன வரும்? -25 வரும். -25 நமக்கு வேண்டியது என்னன்னா -10. அப்ப இதை நம்ம ஃபேக்டர்ஸா எடுக்க முடியாது. இந்த நம்பர்ஸை வந்து ஃபேக்டர்ஸா எடுக்க முடியாது. -12 -2 -12 அப்ப -14 இதையும் நம்ம எடுக்க முடியாது. ஓகேயா? -3 -8 -11 இதையும் நம்ம எடுக்க முடியாது. -4 -6 -10 வந்துச்சா? அப்ப இத நம்ம ஃபேக்டர்ஸா எடுக்க முடியும். சோ நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி டேபிள்ஸ் போடுறப்ப மேல ப்ராடக்ட் போட்டுக்கோங்க, சைடுல சம் போட்டுக்கோங்க. அந்த சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைன் தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா -4 -6. ஓகேயா? இப்ப as usual அதே அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கிறோம். x² -10x plus 24. இப்ப x² plus -10 எப்படி எழுதிருக்கோம்? -4 -6. -4 -6ஐயும் ஆட் பண்ணா -10 வரும். -4 -6ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். ஓகேயா? இங்க x plus 24. இப்ப x² இதையும் மல்டிப்ளை பண்ணணும். -4 into x -4x. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். -6 into x -6x plus 24. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்க்கு காமன் ரெண்டுலயே பிரசன்ட் ஆயிருந்தா அதை எடுத்து வெளியே போய்க்கணும். அதான் காமன். இப்ப ரெண்டுலயே எது பிரசன்ட் ஆயிருக்கு? x பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப x வெளியே எடுத்துடலாம். இங்க x வெளியே எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? x மைனஸ் இங்க x வெளியே கொண்டு வந்துட்டோம். அப்ப இங்க என்ன இருக்கும்னா -4. ஓகேயா? இங்க வந்து x வந்து இதுல பிரசன்ட் ஆகல. அப்ப நம்ம நியூமரிக்கல தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். அப்ப 6 வெளியே எடுத்துடலாம். -6 வெளியே எடுத்துட்டோம்னா இங்க x இங்க -4. இந்த பிராக்கெட்ல என்ன வருதோ அதேதான் இந்த பிராக்கெட்ல வரணும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -6 into x -6x -6 into -4 plus 24 வந்திருக்கா? ஓகே. இப்ப இந்த ரெண்டு பிராக்கெட்லயும் ஈக்குவலா இருக்க பிராக்கெட் எடுத்து எழுதிடலாம். x -4
இப்ப அவுட் சைட்ல இருக்கிறது x மைனஸ் 6. ஓகேயா? இப்ப இதான் இதனோட ஃபேக்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ.